it's me Mona. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஊப் கான்செப்ட். போன வீடியோலயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஊப் கான்செப்ட் வந்து நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன் அப்படினு அது செகண்ட் பாயிண்ட்ல வருதுல. அதாவது வந்து it is a object எது C++ is a object oriented programming language அப்படினு கொடுத்துட்டு இந்த இதை கொடுத்திருப்பாங்க. கிளாஸ், இன்ஹெரிட்டன்ஸ், polymorphism, data abstraction and encapsulation. ஸோ இதையே நம்ம தனித்தனியாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். +2 ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் பார்த்துக்கோங்க. ஏன்னா பைத்தானும் உங்களுக்கு என்ன தான் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ் தான். அதனால் இப்போ 11th ஸ்டூடெண்ட்டும் பார்க்கலாம், 12th ஸ்டூடெண்ட்டும் பார்க்கலாம். ஸோ இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அதை வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ் தான் ஊப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஓ வந்து எதை குறிக்குது? ஆப்ஜெக்ட் ஓரியன்டட், ஆப்ஜெக்ட் சம்பந்தப்பட்டது, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ரியல் வேர்ல்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரியல் டைமில் நம்ம எந்த பொருளை பார்த்தாலும் அது ஒரு ஆப்ஜெக்டாக நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு சிம்பிள் கால்குலேட்டரை எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கிறேன். இப்போ இந்த எக்ஸாம்பிள பாருங்க. இந்த கால்குலேட்டர்ல வந்து இது ஜஸ்ட் நானே சும்மா வரைஞ்சிருக்கிறேன், நீங்க பாத்துக்கோங்க. இது பட்டன்ஸ். இப்போ இந்த கால்குலேட்டரை நான் பார்க்குறப்போ இது ரெண்டு வகையாக நான் பிரிக்க முடியும். இதனுடைய ஸ்டேட் அண்ட் பிஹேவியர். இப்போ ஸ்டேட்னா என்ன மீனிங்னா இதனுடைய ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸை சொல்கிறது. இதனுடைய டைமென்ஷனல் ஷேப் என்னது, அடுத்தது இதனுடைய கலர் என்னது, அந்த மாதிரி சொல்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா இதனுடைய ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ். இதே வந்து நான் வந்து என்ன பண்ணணும்னா இதனுடைய பிஹேவியரை பார்க்கணும் அப்படின்னா கால்குலேட்டர் என்ன பண்ணும்? ஆட் பண்ணும், சப்ட்ராக்ட் பண்ணும், மல்டிப்ளை பண்ணும், டிவைட் பண்ணும், இந்த மாதிரி எல்லாம் பண்ணுதில்ல, அதெல்லாம் அதனுடைய பிஹேவியர். இப்போ நான் அதை ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் கொண்டு வரணும்னா அதை எப்படி நான் கொண்டு வரணும் அப்படின்னா டேட்டாவும் தென் ஃபங்க்ஷன்ஸாக நான் பார்க்கணும். அதாவது இப்போ நம்ம இந்த பென் எடுத்துக்கிறீங்கன்னு வைங்க, இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி கைண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட். இதையை நான் ஸ்டேட்டாக பார்க்குறப்போ இது இந்த இடத்துல வந்து இதனுடைய நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த ஒயிட் போர்ட் மார்க்கர். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது மேலே வந்து ப்ளூ கலரில் இருக்குது, அடுத்தது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலரில் இருக்குது. இதெல்லாம் இதனுடைய ஸ்டேட்டுன்னு என்னால் சொல்ல முடியும். அடுத்தது இதனுடைய பிஹேவியர் பார்த்தீங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணுறது? இட் இஸ் யூஸ்ட் ஃபார் ரைட்டிங் பர்பஸ். ஸோ மெயினாக இதனுடைய பிஹேவியர் என்னென்னா ரைட்டிங். அதே மாதிரி தான் எந்த பொருளை பார்த்தாலும் நீங்கள் என்னவா கன்சிடர் பண்ணணும்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்டில் அதை ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணி அதனுடைய டேட்டாவை, இந்த ஸ்டேட்டை தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே டேட்டாவாக கொண்டு வந்துடுறாங்க. அடுத்து அதனோட பிஹேவியர் எங்கே என்ன கொண்டு வந்துடுறாங்கன்னா ஃபங்க்ஷன்ஸாக கொண்டு வந்துடுறாங்க. அப்போது டேட்டாவை நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா அடுத்து இங்கே என்ன பண்ணுறேன்னா இங்கே நம்பர்ஸ் தான் நான் கொடுப்பேன் நான். ஸோ நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்தது நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 அப்படின்னு நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஸோ 1ன்னு எனக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது. அடுத்தது நான் ப்ளஸ்ஸுங்கிற பட்டன் அழுத்தினேன்னா எனக்கு என்ன ஆகுது? ப்ளஸ். அடுத்தது 2 அப்படின்னு அழுத்திட்டு அடுத்தது நான் ஈக்குவல் டுன்னு சிம்பிள் அமுத்துனேன் அப்படின்னா அப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன வரும்? 3ன்னு ஆன்சர் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆன்சரை கொண்டு வரக்கு அப்போ நம்பரும் போடுற ரிசல்ட்டு எனக்கு வருது. அடுத்தது ஏதாவது ஒரு ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுறேன். ப்ளஸ்ஸுங்கிற ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணலாம், மைனஸுங்கிற ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணலாம், டிவைடு ஏதோ ஒரு ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுறேன். ஸோ அது எல்லாமே நம்ம என்னவா எடுத்துக்கணும்னா டேட்டாவா எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கால்குலேட்டர் மூலமா என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பண்றோம்? ஆட் பண்றோம், சப்ட்ராக்ட் பண்றோம், மல்டிப்ளை பண்றோம், எல்லாமே பண்றோம். ஸோ அது என்னென்னலாம் ஃபங்க்ஷன்ஸ் செய்தோ அதையெல்லாம் நம்ம எதுக்குள்ள கொண்டு வந்துடணும்னா ஃபங்க்ஷனுக்குள்ள கொண்டு வந்துடணும். என்னென்னலாம் ஒர்க் பண்ணுதோ. ஸோ இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அதைய டேட்டா என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாருங்க. அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன இருக்குங்கிறத பிரித்து பார்த்து அதையும் நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா அதைய சேர்த்து வச்சு நீங்கள் என்னென்னு சொல்லணும்னா ஆப்ஜெக்ட். அப்போ ஆப்ஜெக்டோடைய டெஃபினிஷன் நீங்கள் அழகாக சொல்ல முடியும். இப்போ என்னென்னா இட் இஸ் அ குரூப் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அப்போது இதையத்தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட். அப்போ எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் அது ஆப்ஜெக்டாக நீங்கள் பார்த்து அதுக்கு தகுந்த அதுக்குள்ள டேட்டா என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு நீங்கள் கன்சிடர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராம் எழுதக்கூடியது தான் என்னென்னா ஊப் கான்செப்ட். இப்போ இந்த ஆப்ஜெக்டை வச்சு உங்களுக்கு நான் என்ன இப்போ சொல்ல போகிறேன்னா என்கேப்சுலேஷன். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த என்கேப்சுலேஷன் சொல்கிறேன். இப்போ கேப்சியூல்னு ஒரு டேப்லெட் இருக்குது. கேப்சியூல்ஸ்லாம் சொல்கிறோம்ல, கேப்சியூல்னா என்னது? இப்போ இந்த டியூப் மாத்திரையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த டியூப் மாத்திரையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கும்.
ஓகேவா? இப்போ இந்த சைடில் ஏதாவது ஒரு மருந்து இருக்கும், இந்த சைடில் ஏதாவது இருக்கும், நம்ம சாப்பிடுவோம். உள்ளே போய் என்ன ஆகும்னா ரெண்டு மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு அதனுடைய இது என்ன ஃபங்க்ஷனோ அது நம்மளுக்கு செய்யும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ இந்த கேல்குலேட்டருக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா டேட்டா இருக்குது, ஃபங்க்ஷன் இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்து தான் என்னன்னா ஒரு ஆப்ஜெக்ட். அப்போ இது எல்லாம் சேர்ந்து ஏதோ சம்திங் ஒர்க் பண்ணி நம்மளுக்கு ஒரு டாஸ்கை காமிக்குது. அப்போ எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணி காமிக்கிறது பேர் தான் என்ன கான்செப்ட் அப்படின்னா என்கேப்சுலேஷன். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாவும் ஃபங்க்ஷன்ஸும் சேர்ந்து இருக்கணும். அட் த சேம் டைம் அந்த கான்செப்டுக்கு மேலே எல்லாம் சேர்த்து தான் என்ன சொல்கிறோம்னா நம்ம கேல்குலேட்டர்னு இங்கே சொல்கிறோம். இந்த கான்செப்டை தான் அவங்க கேப்சூல் மாதிரி மேலே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மேலே இருக்கக்கூடிய கேப்சூல் எதுனா அந்த மருந்துக்காக, அதாவது செக்யூரிட்டி பர்பஸ்க்காக, மருந்து வெளியே வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக, ரெண்டு மிக்ஸ் ஆகிடக்கூடாது, மருந்து வெளியே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொடுக்கறது. அதே மாதிரி தான் இந்த என்கேப்சுலேஷன்ங்கிற கான்செப்ட் அதே மாதிரி தான். நீங்கள் கொடுக்கக்கூடிய டேட்டா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே செக்யூர்டாக இருக்கணுங்கிறதுக்காக கொடுக்கறது தான் எதுனா எந்த கான்செப்ட்னா என்கேப்சுலேஷன். இங்கேயும் உள்ள பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டுக்குள்ளேயே என்ன இருக்குதுன்னா டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன் இருக்கு. அதுக்கு நல்ல செக்யூரிட்டி பர்பஸஸோட நீ என்னன்னா கோடிங் எழுதுவ. அந்த கான்செப்டுக்கு பேர் தான் எதுனா என்கேப்சுலேஷன். இப்போ நம்ம என்னன்னா ஆப்ஜெக்ட்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ள டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இந்த டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன்ஸை செக்யூரிட்டி பர்பஸோட ஒரு கோடிங்கில் கொடுக்கக்கூடிய கான்செப்டுக்கு பேர் தான் என்னன்னா என்கேப்சுலேஷன். அதனால தான் இந்த கேப்சியூல் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக கேப்சியூலுங்கிற டேப்லெட்டை வச்சு நான் சொன்னேன். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னா செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இந்த கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா கிளாஸ். கிளாஸ்ன்னா என்ன அப்படின்னா a class is a template that have common behavior. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அனிமல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போது அனிமல்ஸ்ன்னு நான் சொன்னேன்னா அது ஒரு டொமஸ்டிக் அனிமலாக இருக்கலாம், இல்லாட்டா ரெப்டைல்ஸாக இருக்கலாம், ஆம்பிபியன்ஸாக இருக்கலாம், இன்செக்ட்ஸாக இருக்கலாம், பேர்ட்ஸாக இருக்கலாம். ஆனால் காமனாக நம்ம என்னென்னு சொல்கிறோம் எல்லாத்தையுமே அனிமல்ஸ். அப்போ அனிமல்ஸோடைய காமன் பிஹேவியரில் என்னது ஐஸு, சிம்ஸு, ஹேபிட்டெட்டு அந்த மாதிரி அதுக்குன்னு தனியாக காமனாக இருக்கும். எல்லாத்துக்கும் பொதுவானது என்ன விஷயமோ அதை மட்டும் தனியாக ஒரு குரூப் பண்ணி காட்டுறது தான் என்னென்னா கிளாஸ். அதுக்கப்புறம் அதுக்கு அது இப்போ பேர்ட்ஸ்ன்னா அது என்னது பறக்கக்கூடியது. அதுக்கப்புறம் அதுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு வகையான பிஹேவியர்ஸ் இருக்கும், அது நம்ம தனியாக காட்டிக்கலாம். ஸோ எ கிளாஸ் அப்படின்னா என்ன மீனிங்னா இட் இஸ் அ டெம்ப்ளேட் that have the common behavior. இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். வெஹிக்கல், வண்டின்னு எடுத்துட்டோம்னா காமன் பிஹேவியர் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், அதனுடைய வெயிட்டை பார்க்கலாம், ஸ்பீடை பார்க்கலாம், அடுத்தது அதனுடைய ஃபங்க்ஷன்னா என்னது மூவ் ஆகும், ஸ்டாப் ஆகும். இது எல்லா வண்டிக்குரியது. இப்போ ஆட்டோவாக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, பைசைக்கிளாக இருந்தாலும் சரி, நான் எழுதக்கூடிய இந்த வெயிட்டு, ஸ்பீடு, மூவு, ஸ்டாப்பு எல்லாத்துக்குமே வரக்கூடியது தானே. சரி, இப்போது இது எப்படி நான் எழுதுனேன் அப்படின்னா டேட்டா, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் ஒரு ஆப்ஜெக்ட்னா என்னென்ன, டேட்டானா என்ன, ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன அப்படின்னு நம்ம பிரித்து பார்த்தோம்ல. அதே மாதிரி தான் ஒரு கிளாஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ நான் இங்கே எதை கிளாஸ்ன்னு நான் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா வெஹிக்கல். இப்போது வெஹிக்கல்குள்ள டேட்டா மெம்பர்ஸுங்கிறது அந்த டேட்டாவை தான் நான் இங்கே டேட்டா மெம்பர்ஸ்னு எழுதியிருக்கிறேன். என்னென்ன பிரிச்சுட்டேன் அப்படின்னா வெயிட்டு, ஸ்பீடு, எல்லா வண்டிகளுக்குமே வெயிட்டு, ஸ்பீடும் நம்ம பார்க்க முடியும். ஸோ அதை ஒரு டேட்டா மெம்பர்ஸாக நான் எடுத்துக்கிட்டேன். கண்டிப்பாக எல்லா வண்டியும் என்ன ஆகும், மூவ் ஆகும், அப்புறம் ஸ்டாப் ஆகும். ஸோ அதையே நான் ஃபங்க்ஷனாக எடுத்துட்டேன். ஸோ காமனாக இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டிசைனாக போடுறேன். அந்த டிசைனுக்கு பேர் தான் என்னென்னா கிளாஸ். அதுதான் என்ன மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு டெஃபினிஷன் எப்படி சொல்லுவாங்கன்னா எ கிளாஸ் இஸ் அ டெம்ப்ளேட் ஆர் என்டிட்டின்னு கூட சொல்லலாம். அந்த டிசைனை தான் சொல்கிறது. ஓகேவா? எ கிளாஸ் இஸ் அ டெம்ப்ளேட் ஆர் என்டிட்டி தட் ஹாவ் த காமன் பிஹேவியர். இப்போது இந்த வெஹிக்கிள்குள்ளே என்ன வரக்கு சான்ஸ் இருக்குன்னா ஆட்டோன்னு ஒரு கிளாஸை நான் போடுறேன். இப்போ ஆட்டோன்னு தனியாக வண்டிகளுக்குள்ள நம்ம ஆட்டோ தனியாக பிரிக்கலாம், கார் தனியாக, பஸ்ஸு அந்த மாதிரி, நம்ம பைசைக்கிள் அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம பிரிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆட்டோன்னு ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணுறேன். இதனுடைய டேட்டா மெம்பர்ஸ் இதையும் போட்டுட்டு ஆட்டோக்குரிய டேட்டா மெம்பர்ஸ் என்ன வருதோ அதையும் நீ போட்டுக்கலாம். மூவ், ஸ்டாப்பு அதே மாதிரி இங்கே வரும். அதே மாதிரி இதுக்குரிய ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா இதனுடைய தனித்துவம் வாய்ந்த ஏதாவது ஒரு ஒர்க் இருந்ததுன்னா அங்கே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் காமனாக இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, மெயின் கிளாஸாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் இருந்து வரக்கூடிய விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அடுத்தடுத்தது போட்டுக்கலாம். அதே மாதிரி காருக்கு, அதே மாதிரி பைசைக்கிளுக்கு. ஸோ ஒரு கிளாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது இட் இஸ் அ
template that have the common behavior அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிளாஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இதையே நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா இங்கே இதையே ஒரு மெயின் கிளாஸ் இல்லைன்னா பேரண்ட் கிளாஸ்ன்னு கூட சொல்ல முடியும். ஏன்னா இதில் இருந்து தான் அடுத்தது எதை நம்ம பிரிக்கிறோம், ஒரு வண்டின்னு இருந்ததுன்னா அதுக்குள்ளேருந்து வரதான் ஒரு ஆட்டோ, காரு, பைசைக்கிளு, ஏரோப்ளைனு, எது வேணாலும் ஓகே, பஸ்ஸு எல்லாமே ஓகே. ஸோ இது எல்லாமே எதுக்குள்ளே இருந்து தான் வருது, வண்டிகள் அப்படிங்கிறதுக்குள்ளே இருந்து தானே வருது. ஸோ இதையெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இதைய பேரண்ட் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், அல்லது பேஸ் கிளாஸ்ன்னு சொல்லலாம். இதில் இருந்து இதெல்லாம் வந்தாங்காட்டிக்கு இதையெல்லாம் டிரைவ்டு கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ ஒரு கிளாஸ்ன்னா என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு குரூப் ஆஃப், அதாவது ஒரு குரூப் இருக்குதுன்னா அதில் இருக்கக்கூடிய காமனாக இருக்கக்கூடியதை மட்டும் வச்சு டிசைன் பண்ணி ஒரு என்டிட்டியை ஒரு டெம்ப்ளேட்டை காட்டுறீங்கன்னா அதுக்கு பேர் தான் என்ன சொல்லணும்னா கிளாஸ்ன்னு சொல்லணும். ஓகே, இதையே நம்ம இப்போ கிளாஸ்ன்னு என்னென்னு பார்த்துட்டீங்க. நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டை இப்போ நான் சொல்லியிருக்கிறேன். எப்படின்னா இதையே பேஸ் கிளாஸ்ன்னு வச்சுட்டிங்க, இதில் இருந்து வந்தது தான் எது அப்படின்னா ஆட்டோ, காரு, பைசைக்கிள். ஸோ இதில் இருக்கக்கூடிய டேட்டா மெம்பர்ஸும் ஃபங்க்ஷனும் எதுக்கும் வரக்கூடிய சான்ஸ் இருக்குது, ஆட்டோக்கும் வரும், காருக்கும் வரும், பைசைக்கிளுக்கு வரும், மூவ் ஆகும், ஸ்டாப் ஆகும், எல்லாத்துக்குமே வெயிட் டு ஸ்பீடு வரும். அது இல்லாமல் இதுக்குன்னு தனியாக ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ த ப்ராசஸ் ஆஃப் கிரியேட்டிங், ஓகேவா, த ப்ராசஸ் ஆஃப் கிரியேட்டிங் நியூ கிளாஸ் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் கிளாஸ், இது ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிருக்கிறது, இதில் இருந்து நியூ கிளாஸஸ் எல்லாம் நீ என்ன பண்ணியிருக்கேன்னா கிரியேட் பண்ணுற. ஸோ இந்த மெத்தடுக்கு பேர் தான் என்னென்னா இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, ஸோ த ப்ராசஸ் ஆஃப் கிரியேட்டிங் நியூ கிளாஸ் from existing class, that is called as the inheritance. இப்போ இந்த இடத்துல இது என்னென்னலாம் சொல்லலாம்னு நான் சொல்லியிருக்கிறேன், பேஸ் கிளாஸ்ன்னு சொல்லலாம், பேரண்ட் கிளாஸ்ன்னு நீங்கள் சொல்லலாம், மெயின் கிளாஸ்ன்னு சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம். அதே மாதிரி இதையே நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா டிரைவ்டு கிளாஸ், அடுத்தது வந்து சைல்டு கிளாஸ், இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இதில் இருந்து இது இன்ஹெரிட்டாய் வரதுங்காட்டிக்கு இந்த கான்செப்டுக்கு பேர் தான் என்னன்னா இன்ஹெரிட்டன்ஸ். அப்போ இதனுடைய டெஃபினிஷன் என்னது, த ப்ராசஸ் ஆஃப் கிரியேட்டிங் டிரைவ்டு கிளாஸ் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் கிளாஸ், தட் இஸ் கால்ட் அஸ் தி இன்ஹெரிட்டன்ஸ். கிளாஸ்னா என்னது, கிளாஸ் இஸ் அ டெம்ப்ளேட் தட் ஹாவ் தி காமன் பிஹேவியர், தட் இஸ் கால்ட் அஸ் தி கிளாஸ். அப்போ ரெண்டு கான்செப்டையும் படிச்சிட்டிங்க. எதுனா கிளாஸ்னா என்ன, இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னு. ஆனால் இன்ஹெரிட்டன்ஸில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த காமன் பிஹேவியர் மட்டும்தான் இதுக்கு வரும்னு சொல்ல முடியாது. ஆட்டோக்கு எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன்ஸும் அதனோட ஃபங்க்ஷன்ஸையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணி கோடிங் எழுதலாம். அதே மாதிரி காருக்கும் அதே மாதிரி தான். இப்போ வீல்னு பார்த்துட்டோம்னா இதுக்கு 3 வீல்ஸ் வரும், இதுக்கு 4 வீல்ஸ் வரும், அடுத்தது இதுக்கு எவ்வளோ வரும், 2 வீல்ஸ். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இதையும் சேர்த்திட்டு அதனுடைய யூனிக் ஃபியூச்சர்ஸையும் சேர்த்து நீ என்ன பண்ணிக்கலாம், கோடிங்ஸை எழுத முடியும். அந்த கான்செப்டுக்கு பேர் தான் என்னன்னா inheritance. Okay, so the process of acquiring base class properties is called as the inheritance. Next என்னது, polymorphism. பாலிமார்ஃபிசம்னா என்னென்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி என்ன ஒரு போன வீடியோவில் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். என்னென்னா நீங்கள் ஒரே பர்சன் தான் பல சப்ஜெக்ட் படிக்கிறீங்க, அது உங்களுக்கு ஓவர்லோடு மாதிரி. ஸோ அது வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் மாதிரி நம்ம கான்செப்டை கொண்டு வர முடியும்னு நான் சொன்னேன். எப்படின்னு பாருங்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கொயர் இருக்குதுன்னு வைங்க, அதுக்கு நீங்கள் ஏரியா கண்டுபிடிக்கிறீங்க. ஏரியா கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், சைடு. அப்போது நான் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வைக்கக்கூடிய ஃபங்க்ஷன் நேம் பார்த்தீங்கன்னா ஏரியா. ஆனால் எனக்கு ஸ்கொயருக்கு என்ன தேவைப்படுது, சைடு இருந்ததுன்னா அப்போ சைடை வச்சு என்ன பண்ணுது, ஏரியா ஆஃப் அ ஸ்கொயரை கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி ரெக்டாங்கிளாக இருந்ததுன்னா ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு என்ன தேவைப்படுது, லென்த்தும் பிரெத்தும். அதே மாதிரி சர்க்கிளாக இருந்ததுன்னா எனக்கு என்ன தேவைப்படுது, ரேடியஸ். இது எல்லாத்துக்கும் இப்போ ரேடியஸ்ன்னா ஏரியா ஆஃப் அ சர்க்கிள்னு தெரிஞ்சுக்குவீங்க, லென்த் அண்ட் பிரெத் அப்படின்னா ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள்னு தெரிஞ்சுக்கிறீங்க, சைடுனா ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர்னு தெரிஞ்சுக்கிறீங்க. ஆனால் இதில் உள்ள இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் மட்டும்தான் மாறி இருக்குது, பட் ஃபங்க்ஷன் நேம் எல்லாம் என்னது, ஒரே ஒரு நேம் தான், என்னன்னா ஏரியா. அப்போ ஒரே ஒரு நேம் பல வேலைகளை செய்யுது.
ஓகேவா? ஒரே ஒரு ஃபங்க்ஷன் நேம் வந்து என்ன பண்ணுது, பல வேலைகளை செய்யுது. இந்த இடத்துல கோடிங் வரப்போ என்ன கண்டுபிடிக்குது, ஏரியா ஆஃப் ஸ்கொயரை கண்டுபிடிக்கும். இதை வச்சு நீங்கள் ஒரு கோடிங் எழுதியிருந்தீங்கன்னா லென்த்தையும் பிரெத்தையும் பார்த்துட்டு இந்த ஏரியா எதை கண்டுபிடிக்கும், ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளை கண்டுபிடிக்கும். இதுக்கு கோடிங் நீங்கள் எழுதியிருந்தீங்க அப்படின்னா இது உள்ளே இருக்கக்கூடிய இதையை பார்த்துட்டு என்ன பண்ணும், ரேடியஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், ஏரியா ஆஃப் சர்க்கிளை கண்டுபிடிக்கும். ஸோ ஒரே ஒரு ஃபங்க்ஷன் நேமு பல வேலைகளை இங்கே செய்யுது. அதைத்தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, the ability of a function to respond differently to different messages is called எது, polymorphism. அப்போ ஒரே ஒரு ஃபங்க்ஷன் நேமு உள்ள கொடுக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்து என்ன பண்ணுது, அதனுடைய வேலைகள் மாறுபடுது. இப்போ நீங்கள் கிளாஸ்லேயே உட்காந்துட்டு இருக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் பீரியட் மேக்ஸ் அப்படின்னா மேக்ஸுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகி நீ உட்காந்துக்குவேன். மேக்ஸ் முடிச்சோன்னா அடுத்தது என்ன வரும், வேற ஏதாவது இப்போ பயாலஜி வராங்க, பயாலஜி மிஸ் வராங்க அப்படின்னா உடனே பயாலஜிக்கு ப்ரிப்பேர் ஆவீங்க. அடுத்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, அந்த மாதிரி அந்தந்த நீங்கள் ஒரே ஒரு ஆள் தான், ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி பீரியட்ஸ் வரப்போ கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ப்ரிப்பேர் ஆகி உட்காருவீங்க. அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரே ஒரு ஃபங்க்ஷன் நேம் தான், நான் சைடுன்னு கோடிங் எழுதுகிறப்போ இது எதை ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஏரியா ஆஃப் ஸ்கொயரை கண்டுபிடிக்கும். அடுத்தது லென்த் அண்ட் பிரெத்துன்னு வரப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள், அதே மாதிரி சர்க்கிளும் கண்டுபிடிக்குது. ஸோ நீங்கள் இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, தி எபிலிட்டி ஆஃப் அன் ஃபங்க்ஷன் டு ரெஸ்பாண்ட் டிஃப்ரெண்ட்லி டு டிஃப்ரெண்ட் மெசேஜஸ். நீ கொடுக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் மெசேஜஸை பொறுத்து என்ன பண்ணுது, டிஃப்ரெண்ட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுது. பட் ஃபங்க்ஷன் நேம் என்னது, ஒரே ஒரு நேம் தான். ஸோ இந்த கான்செப்டுக்கு பேர் தான் என்னன்னா பாலிமார்பிசம். ஸோ பாலிமார்பிசம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன, அப்ஸ்ட்ராக்ட்னால என்ன மீனிங், ஹைடிங். ஸோ ஹைடிங் டேட்டா. இப்போ ஒரு ப்ரோக்ராமர் என்ன பண்ணுவாங்கன்னா, சில டேட்டாஸை சில இடத்துல தேவைப்படாது. ஓகேவா? அப்போ அந்த கோடிங் எழுதுறப்ப அந்த டேட்டாஸை என்ன பண்ணி வைப்பாங்க அப்படின்னா ஹைட் பண்ணி வைப்பாங்க. இந்த எக்ஸிக்யூஷன் டைமில் இந்த டேட்டா தேவையில்லை, அதை ஆக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹைட் பண்ணி வைக்க முடியும். அந்த ஃபெசிலிட்டி பேர் தான் என்னன்னா டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இந்த ஹைடிங் டேட்டாலாம் எதுக்காக, இந்த ஹைடிங் அதாவது இந்த டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனு, என்கேப்சுலேஷனு, இதெல்லாம் உங்களுக்கு இந்த ரெண்டு இதுவுமே எதுக்காக வருதுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஆக்சஸ் பண்ணி வைக்க, அதாவது ஒரு ப்ரோக்ராம் கோடிங் நீங்கள் எழுதுகிறப்போ சில இடத்துல சில டேட்டாஸை ஹைட் பண்ணி வச்சு அதை ஆக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு வச்சு சம்திங் ஏதோ ஒர்க் பண்ணுற அளவுக்கு தான் இந்த கான்செப்டை கொடுத்துருக்காங்க, டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் அடுத்தடுத்த லெசனில் வர்றப்போ நீங்கள் தெரிஞ்சு கோடிங்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அப்போ டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனும் என்கேப்சுலேஷனும் எதுக்காகன்னு நீங்கள் இப்போ புரிஞ்சிருப்பீங்க. எதுக்காகன்னா சம்திங், எதுக்காக, செக்யூரிட்டி பர்பஸஸ்க்காக இது ரெண்டுமே யூஸ் பண்ணுறது. அப்போ டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் or encapsulation, it provides security to data. இப்போ ஃபர்ஸ்ட் இருந்து உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. கிளாஸ்னா என்னது, it is a template that have the common behavior. அதை வச்சு தான் என்ன பண்ணுறோம், நம்ம நிறையா கிளாஸஸை உருவாக்குறோம். அப்போ அந்த கான்செப்டுக்கு பேர் என்ன கொண்டு வரும், the process of creating new classes from existing class is called as the என்னது, inheritance. அடுத்தது பாலிமார்பிசம்னா என்னன்னு பார்த்தோம், the ability of a function to respond differently to different messages is called as the polymorphismனு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் அடுத்தது டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனும் என்கேப்சுலேஷனும் எதுக்காக, டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனுங்கிறது ஹைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது, என்கேப்சுலேஷனுங்கிறது எதுக்காக, இட் இஸ் அ குரூப் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா and functions within a object definition. ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன்ஸோ உள்ள போய் சேர்ந்து ஒர்க் பண்ணிக்கிறதுக்கு ஒரு அதாவது என்கம்பெனி பவுண்டு பண்ணி உள்ள போய் ஒர்க் பண்ணக்கூடிய கான்செப்டை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா என்கேப்சுலேஷன். இந்த ரெண்டுமே எதுக்காகனா மெயினாக யூஸ் பண்ணுறது எதுக்காகனா செக்யூரிட்டி பர்பஸஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறது. இதுதான் ஊப் கான்செப்ட். இந்த 5 கான்செப்டும் கம்பல்சரி ஒவ்வொரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நீங்கள் படிக்க இப்போ சியாக இருக்கட்டும், C++ஆக இருக்கட்டும், ஜாவாவாக இருக்கட்டும், C#ஆக இருக்கட்டும், நெக்ஸ்ட் அடுத்தது டாப் மோஸ்ட் லாங்குவேஜ் என்னது பைத்தான் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். இந்த கான்செப்ட் உங்களுக்கு நல்லா மைண்டில் இருந்தது அப்படின்னா எந்த லாங்குவேஜ் வேணாலும் நீங்கள் ஈஸியாக கற்றுக்க முடியும். அதனால் ஒவ்வொரு கான்செப்டையும் சொல்கிறதையும் நீங்கள் நல்லா புரிஞ்சு நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்டை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.